தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணகத்திலிருந்து எங்களை ஆண்டு நடாத்தி, எங்கள் ஒவ்வொருடைய இதயங்களிலிருந்தும் எங்கள் வாழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே இறைவா, இந்த புதிய நாளுக்காக, புதிய வாரத்துக்காக நன்றி சொல்கிறோம். தவக்காலத்தினுடைய 3வது வாரம் இந்த ஞாயிறு தினத்திலே மார்ச் மாதத்தின் 23ஆம் நாளில் உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. மோசே உம்மை சந்தித்த அந்த சந்திப்பின் நிகழ்வு இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வை நோக்கிய அர்ப்பணத்தை அவருக்குள்ளே கொடுக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்விலே உம்மை சந்திக்கிற அந்த சந்திப்புகள் தான் ஒரு புதிய வாழ்வை தருகின்றன. நாங்களும் எங்கள் வாழ்விலே மனமாற்றத்தின் மக்களாக வாழ இன்றைய நற்செய்தி வழியாக உம்மை அழைக்கிறவரே. இந்த மனமாற்றம் என்பது அன்றாடம் நிகழ வேண்டியதாக இருக்கிறது. சிறப்பாக இந்த தவக்காலத்திலே எங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய மாற்றத்தை காண அருள் தாரும். எங்களுடைய பழைய நிலையிலிருந்து விடுதலை பெற்று புதிய முறையிலே ஒரு அர்ப்பணம் மிக்க வாழ்வை நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்ல அருள் தாரும் ஆண்டவரே. அந்த புதிய வாழ்வுக்கான நகர்த்தலிலே உம்மை நாங்கள் சந்திப்பதன் வழியாகத்தான் அது அர்த்தம் பெறுகிறது, ஆழம் பெறுகிறது என்பதை இன்றைய நாளிலே உணர்த்துகிறவரே. நாங்கள் உம்மை தேடி வருகிறோம், உம்மை நாடி வருகிறோம், உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நோக்கி ஓடி வருகிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீதாமே கூடவே இருந்தமை ஆசீர்வதியும். இந்த நாட்களில், இந்த நாளில், இந்த வாரத்தில் நம்மோடு கூடவே இருந்தருளும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆழமாக அனுபவிக்க இன்றைய நாளில் அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.